தாவேகா பக்கம் தடம் மாறுகிறதா மதிமுக? கடந்த காலமும் நடந்த சோகமும். தமிழக அரசியல்ல எத்தகைய உயரத்தில் இருந்தவர் வைகோ. அப்படிப்பட்டவர் இப்போ விஜய் தன்னோட வீட்டுக்கு வந்ததை துள்ளி குதிச்சு கொண்டாடுற நிலைக்கு ஆளாகி இருக்கிறாரே அப்படின்னு மதிமுக முன்னாள் நிர்வாகிகள் வருத்தப்பட்டு சொல்றாங்க. இந்த தேர்தல்ல தாவேகாவோட போயிடலாம் அப்படிங்கிறது தான் துரை வைகோவோட எண்ணம். அப்படி போயிருந்தா இப்போ மதிமுகவுக்கு குறைஞ்சபட்சம் 10 எம்எல்ஏக்களும் 2 அமைச்சர்களும் கிடைச்சிருப்பாங்க. ஆனா திமுகவுடன் தான் கூட்டணி அப்படின்னு வைகோ எடுத்த முடிவால மதிமுகவோட தலையெழுத்தே மாறி போச்சு. இந்த தடவை மதிமுகவுக்கு 2ல ஆரம்பிச்சு கடைசியில 4 இடங்களை ஒதுக்கிய திமுக முன்னெச்சரிக்கையாகவே யோசிச்சு 3 தொகுதிகள்ல உதயசூரியன்ல தான் நிக்கணும் அப்படின்னு நிர்பந்தம் செஞ்சது. அதற்கும் சம்மதிச்ச வைகோ கடைசியில 4 தொகுதிகளிலுமே மதிமுக வேட்பாளர்களை உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிடவும் வச்சாரு. இதனால 2 தொகுதிகள்ல வென்றாலும் திமுகவோட கட்டுக்குள்ள இருக்க வேண்டிய கட்டாயம் மதிமுக எம்எல்ஏக்களுக்கு இப்ப இருக்குது. முதல்வர் விஜய் தன்னோட வீட்டுக்கு வந்தப்போ தனது வீட்டுல இருந்தவங்களை சுட்டி காட்டி இவங்க எல்லாம் விசிலுக்கு தான் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு விஜய்க்கு விளக்கி சொன்னார் துரை வைகோ. அப்பவே மதிமுக எந்த திசையில பயணிக்க போகுது அப்படிங்கிறது அரசல் புரசலா தெரிய வந்துருச்சு. அது மாதிரியே விஜய் அரசோட நம்பிக்கை கோரும் தீர்மானத்தப்போ மதிமுக எம்எல்ஏக்கள் 2 பேருமே சட்டப்பேரவைக்கு வராம ஆப்சென்ட் ஆனாங்க. கட்சியோட நிர்வாக குழு கூட்டம் இருந்ததால அவங்களால பேரவைக்கு வர முடியல அப்படின்னு காரணம் சொன்னார் வைகோ. ஆனா 16ஆம் தேதி வைத்திருந்த நிர்வாக குழுவை 13ஆம் தேதிக்கு மாற்றியது ஏன் அப்படிங்கிற கேள்வி இப்போ எழுந்திருக்கு. ஒருவேளை திமுக வாக்கெடுப்புல பங்கெடுத்திருந்தா உதயசூரியன் எம்எல்ஏக்கள் 2 வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை அப்படிங்கிற செய்தி வரலாற்று பதிவாகி இருக்கும். அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தந்திரமா யோசிச்சு அந்த வாக்கெடுப்பையே புறக்கணிச்சிருக்கு திமுக. இது சம்பந்தமா நம்மிடம் பேசிய மதிமுக முன்னாள் நிர்வாகிகள் சிலர் எப்பவுமே நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கறத விட யார் ஜெயிக்க கூடாது அப்படிங்கறதுல வைகோ கவனமா இருப்பாரு. 2001ல தனித்து போட்டியிட்டுச்சு மதிமுக. அப்போ மதுரை மேற்குல திமுக வேட்பாளரா போட்டியிட்ட பெரியவர் பிடிஆர் பழனிவேல் ராஜனை எதிர்த்து மனோகரனை நிறுத்தியது மதிமுக. அவருக்கு சுமார் 1900 வாக்குகளும் கிடைச்சது. அதிமுக கிட்ட சுமார் 700 வாக்குகள் வித்தியாசத்துல பிடிஆர் தோத்து போனாரு. அப்போ நீங்கள் ஜெயிக்காவிட்டா என்ன, பிடிஆர் தோத்து விட்டார்ல அப்படின்னு மனோகரனுக்கு சந்தோஷமாய் சமாதானம் சொன்னார்கள். அது மாதிரி இப்போ நம்மால முடியாதத விஜய் சாதித்து விட்டார் அப்படின்னு மதிமுக வட்டாரம் ஆனந்தப்படுவது போல் தெரியுது. இளைஞர்கள் விஜய் பக்கம் திரும்பி விட்டதால இனி திமுக எழுந்து நிற்பது கஷ்டம் அப்படின்னு வைகோ நினைச்சிருக்கலாம். கடந்த மக்களவை தேர்தல்ல திருச்சி திமுக தயவுல தான் துரை வைகோ எம்பியும் ஆனாரு. 2029ல மகனோடு சேர்ந்து இன்னும் 2 பேரையாவது மக்களவைக்கு அனுப்ப நினைக்கும் வைகோவுக்கு திமுக அணியில இருந்தா இது சாத்தியமே ஆகாது. அதே சமயம் தாவேகா பக்கம் போனா அது சாத்தியம் ஆகலாம். அந்த சமயத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்லி ஆகணும். அதாவது 1998 மக்களவை தேர்தல்ல மதிமுக, பாமக மற்றும் வாழப்பாடி ராமமூர்த்தி உள்ளிட்டோர் அதிமுக கூட்டணியில போட்டிட்டாங்க. தேர்தலுக்கு அப்புறமா ராமதாசும் வாழப்பாடியாரும் வாஜ்பாய் அரசுக்கான ஆதரவு கடிதத்தை ஜெயலலிதா கிட்ட கொடுத்தாங்க. ஆனா 5 தொகுதிகள்ல போட்டியிட்ட மதிமுக மட்டும் ஆதரவு கடிதத்தை வாஜ்பாயிடம் நேரடியாவே கொடுத்துச்சு. இது பாராளுமன்றத்துக்கான தேர்தல். வாஜ்பாய் பிரதமராக தான் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அதனால அவர்கிட்ட நேரடியா கடிதம் கொடுத்தோம் அப்படின்னு விளக்கமும் சொன்னாரு வைகோ. அதே மாதிரி இந்த தடவையும் தனி சின்னத்துல மதிமுக போட்டியிட்டு இருந்துச்சு அப்படின்னா விஜய் முதல்வராக தான் மக்கள் வாக்களிச்சிருக்காங்கன்னு சொல்லி அப்பவே அந்த பக்கம் போயிருப்பாரு வைகோ அப்படின்னு முடிச்சாங்க மதிமுக முன்னாள் நிர்வாகிகள் சிலர். விஜய வச்சு ஒரு விக்டரி கணக்க போடுகிறார் வைகோ. 2029 தேர்தலுக்காக அவர் எடுக்கும் முடிவு பொய்க்காமல் இருந்தால் சரிதான்.